வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் உருவாகி இருப்பதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடந்த பரப்புரையில் முதலமைச்சர் பேச்சு. இந்தியாவைக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்ற அளவுக்கு மாநிலத்தை தலைநிமிர வச்சிருக்கிறோம். இந்த வளர்ச்சியை சிலரால பொறுத்துக்க முடியல. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தை சுற்றி வந்தாலே திமுக அரசின் சாதனைகள் தெரியும். விப்ரோ, சாம்சங் உள்ளிட்ட ஏராளமான நிறுவனங்கள் உருவானது திமுக ஆட்சியில் என முதலமைச்சர் பெருமிதம். சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளை சுற்றி வந்தாலே நன்றாக தெரிஞ்சிடும். ஒரு மினி டூர் மாதிரி பல திட்டங்களை பார்க்கலாம். மகேந்திரா, விப்ரோ, BMW, சாம்சங் நம்ம திமுக ஆட்சியில். உரிமை தொகை, விடியல் பயணம் உட்பட பெண்களுக்கு பல சாதனை திட்டங்கள் கொண்டு வந்த நான் மண்ணுக்குள் புதைய வேண்டுமா? தான் கொரோனா காலத்தில் மரணமடைந்திருக்க வேண்டும் என EPS பேசி வருவதாக முதலமைச்சர் உருக்கம். உரிமை தொகை கொடுத்து 1,31,00,000 மகளிருக்கு துணை நிற்கக்கூடிய நான் இல்லாம போகணுமா? முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டு மகளிர் எல்லாரும் கட்டணமில்லா விடியல் பயணம் உத்தரவிட்ட இந்த கை மண்ணுக்குள்ள போகணுமா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான் கொரோனாவில் போயிருக்கணுமா? யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. அதிமுகவிலிருந்து அண்ணா திராவிடம் என்ற பெயரை எடுத்துவிட்டு மோடி, அமித்ஷா என்று போட்டுக் கொள்ளுங்கள். பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோரிக்கை வைப்பதாக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் ஆவேசம். ஒன்னு கேட்கிறேன். புரட்சி தலைவர் MGR தலைமையில் இருந்து இப்ப காலத்தின் கோலமா உங்க கையில சிக்கி இருக்கக்கூடிய கட்சியோட பேர்ல இருந்து அண்ணாவோட பேர் எடுத்துடுங்க, திராவிடத்தை எடுத்துடுங்க. அதுக்கு பிறகு காவி வேட்டி கட்டிக்கிட்டு பியூஷ் கோயல் பாட்னாஸ், பிரதான் அமித்ஷா, மோடின்னு யாருக்கு வேணும் காவடி தூக்குங்க. நாங்க வேணான்னு சொல்ல. கொரோனா காலத்தில் மக்களுக்கு ஆலோசனை வழங்காமல் முதல்வர் காணாமல் போனார் என்று தான் கூறினேன். யாரையும் தனிப்பட்ட முறையில் அவதூறு பேசும் எண்ணம் தனக்கு கிடையாது என எடப்பாடி பழனிசாமி பதில். கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி இப்படி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனன்னு சொன்னேன். உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறாரு. காணாமல் போனான்னு தான் சொன்னே ஒழிய உங்களை பற்றி தவறா எப்பொழுது பேசுறது கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் EPS அரசியலில் இருந்து விலகி சித்திரகுப்தனாகவே மாறிவிட்டார். கொரோனாவில் முதலமைச்சர் போயிருப்பார் என EPS பேசியதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனவே அவரிடம் கொள்கை இல்லை, அரசியல் இல்லை. அதனுடைய வறட்சியை அதை காட்டுகிறது. நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அவரிடம் அரசியல் எதிர்பார்க்கிறோம். இந்த அரசின்
பிழைகளை சுட்டி காட்டுங்கள், குற்றங்களை சுட்டி காட்டுங்கள், அதற்கு மிக உரிமை உண்டு. ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவது பேச்சா? திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் கஞ்சா போதையால் இளைஞர்கள் சீரழிவதாகவும் சாடல். கஞ்சாவை ஒழிக்க முடியும்? திமுக ஆட்சிக்கு வரைக்கும் கஞ்சா ஒழிக்கவே முடியாது, போதைப் பொருள் ஒழிக்கவே முடியாது. நம்முடைய குழந்தை செல்வங்கள் நம் கண் முன்னே அழிகின்ற சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலை தொடர வேண்டுமா? நீட் விளக்கு ரகசியம் என்ன ஆனது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கடந்த தேர்தலில் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என சென்னை ராயபுரம் பரப்புரையில் குற்றச்சாட்டு. ரகசியம் சொன்னாரா? போன தேர்தலில் சொல்லி இந்த தேர்தல் வரைக்கும் ரகசியத்தை காப்பாற்றவே இல்லை. தங்கமலை ரகசியம் மாதிரி ஒரு ரகசியத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. ஆனா போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். சட்டமன்றத்தில் நீட்டுக்கு விலக்கு பெற முடியாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில். அதை நாங்களும் சொன்னோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருந்த காரணத்தினால தான் நாங்கள் நீட்டுக்கு விதி விலக்கு பெற முடியல. நாங்களும் அதுதான சொன்னோம். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும். திருவேகா நகரில் போட்டியிடும் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு ஆதரவு திரட்டி பேசிய எடப்பாடி பழனிசாமி உறுதி. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சு இப்போ சிபிஐ விசாரிக்கிறதுக்கு தடையணை பெற்றப்பட்டிருக்குது. அதிமுக ஆட்சிக்கு உடனே நேர்மையான முறையில் விசாரிக்கப்படப்படும், உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படும், நியாயம் நிலைநாட்டப்படும். இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதன் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் மட்டுமே இருப்பதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் உறுதி. கடந்த தேர்தலில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளதாக பாராட்டு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடி மையத்திற்கு தனது ராசியான RX-100 பைக்கில் வந்து வாக்களித்த முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார். புதுச்சேரி நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் திருநள்ளாறு பாஜக வேட்பாளர் JNS ராஜசேகரன் வாக்களிப்பு. குடும்பத்தினருடன் வந்து தமது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரியில் முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி சேலை அணிந்து வந்து ரோஜா பூக்கள் கொடுத்து வரவேற்ற ரோபோ. மறுபுறம் வாக்காளர்களுக்கு விதைத்தட்டு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கல். புதுச்சேரி மாநிலம் திருக்கனூரில் வாக்குச்சாவடிக்குள் ஓட்டு கேட்ட பாஜகவினரிடம் காங்கிரசார் வாக்குவாதம். தகராறில் ஈடுபட்டு இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி கலைத்த காவல்துறையினரால் திடீர் பரபரப்பு.
புதுச்சேரியில் வாக்குப்பதிவு பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களுக்கு இன்று விடுமுறை. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4ஆம் தேதி பணியில் ஈடுபடுவோருக்கு மறுநாள் விடுமுறை அளிக்கப்படும் என அறிவிப்பு. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு. 7599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 5132 மனுக்கள் ஏற்பு, 2467 மனுக்கள் நிராகரிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டது தமிழக காங்கிரஸ். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2000 வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அறிவிப்பு. படித்த உள்ளூர் பெண்கள் டியூஷன் அக்கா திட்டத்தில் பணியமர்த்தப்படுவர் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்குறுதி. 300 நாட்களில் 3 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்திருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. லஞ்சம் வாங்கிக் கொண்டு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக புகார். Promised to cancel education loans. They did not do it. They had promised 3.5 lakh government jobs. Where are those government jobs? Friends, the state of Tamil Nadu is reeling under heavy debt and is today one of the weakest financial states because of mismanagement of the economy. உதயநிதியை முதலமைச்சராக்க நினைக்கும் திமுகவின் திட்டத்தை முறியடிப்போம். கோவையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. The well-educated people of Coimbatore, people of Tamil Nadu, who understand what is good for them, will never allow Udayinidhi's talent to become the chief minister of this state. And we all know திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 16% அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு குற்றச்சாட்டு. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸே சொல்லுது, ரேப் கேசஸ் 2023-24 இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 16% ரேப் கேசஸ் அதிகரிக்காயிருக்கு. செக்ஷுவல் அசால்ட் மாலஸ்டேஷன் கேசஸ் 109% it has gone up. பாக்ஸோ கேசஸ் 2021 4469 இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7000 இருக்கு. இது 2024 வரைக்கும், 25 ஃபுல்லா எடுக்கல, 26 பாதி வருஷம் முடிஞ்சிருக்கு, இதுவும் எடுக்கல. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இவ்வளோ நடக்கும்போது இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு சொன்னா என்ன அர்த்தம்? சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் ஜெயகுரு மகள் ஆதரவு. வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் CN ராமமூர்த்தி முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார்.
திமுக கூட்டணிக்கு ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு. வரும் தேர்தலில் அன்புமணி தரப்பு வேட்பாளர்களை தோற்கடிப்பதே நோக்கம் என ஜெயகுருவின் மகள் விருதாம்பிகை பேட்டி. பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தரப்பில் மீண்டும் முறைகேடு. மேல்முறையீட்டு மனு எண்ணிடப்பட்டதால் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என ராமதாஸ் கோரிக்கை நிராகரித்தது உயர்நீதிமன்றம். பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதரவு வேட்பாளர்களுக்கு சிலிண்டர் உள்ளிட்ட 6 சின்னங்கள் ஒதுக்கீடு. 30 தொகுதிகளில் சிலிண்டர் சின்னத்திலும் 5 தொகுதிகளில் வெவ்வேறு சின்னங்களிலும் போட்டி. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அரசியல் கட்சி தலைவர்கள். திமுக எம்பி கனிமொழி, பிரேமலதா விஜயகாந்த், அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்திற்காக ஆதரவாக வாக்கு கேட்டு வந்த திமுகவினர் தடுத்து நிறுத்தம். திமுகவுக்காக ஓட்டு கேட்டு வர வேண்டாம், இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திமுக சார்பா வந்து கேட்கணும். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடியில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் தவேக தலைவர் விஜய். 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட 37 நிபந்தனைகளுடன் போலீஸ் அனுமதி. கோவை மண்டலத்தில் சூறாவளி பிரச்சாரம் செய்யும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியில் பழங்குடியின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்து உற்சாகம். கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. திமுக அதிமுகவை சரமாரியாக விமர்சித்து வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் 89.87% வாக்குகள் பதிவு. கடந்த 1964 தேர்தல் தொடங்கியது முதல் இதுவே அதிக அளவிலான வாக்குப்பதிவு என தேர்தல் ஆணையம் தகவல். அசாம் சட்டப்பேரவை தேர்தலில் அதிக அளவாக 85.38% வாக்குகள் பதிவு. கேரளத்தில் 78.03% வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கேரள மாநிலம் திருச்சூர், எர்ணாகுளம், ஆலப்புழா உள்ளிட்ட பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைத்த அதிகாரிகள். வாக்குப்பதிவு நேரம் முடிவடைந்த பின்னர் துணை ராணுவம் மற்றும் போலீசார் முன்னிலையில் பணிகள் தீவிரம்.
அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 சட்டமன்ற தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள். மம்தா தலைமையிலான டிஎம்சி கட்சி ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. குற்றவாளிகளுக்கு மம்தா அரசு ஆதரவளிப்பதால் ஆசிட் வீச்சு உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக விமர்சனம். खली के खौफनाक मंजर टीएमसी ही हमेशा खुलकर बलात्कारियों के पक्ष में खड़ी होती है. इसलिए आज बंगाल में महिलाएं खुद को सुरक्षित महसूस नहीं कर पा रही. एसिड अटैक के मामले में बंगाल सबसे आगे पहुंच गया है. साथियों, बंगाल की महिलाएं सुरक्षा भी चाहती हैं और सम्मान भी चाहती है. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாக்குகளை அழித்து வருகிறது மத்திய பாஜக அரசு. அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுப்பதன் மூலம் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்து வருவதாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்கிறார் ஐக்கிய ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமார். பீகார் முதலமைச்சர் பதவியை வரும் 14ஆம் தேதி நிதிஷ் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். மகாராஷ்டிரா மாநில இடைத்தேர்தலில் மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் போட்டியின்றி தேர்வு. பாரமதி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வேட்புமனுவை திரும்ப பெற்றதை அடுத்து எம்எல்ஏவானார் சுனேத்ரா பவார். டெல்லியில் இன்று கூடுகிறது காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம். பெண்கள் இடஒதுக்கீடு சட்டத்திருத்த மசோதா மற்றும் மேற்காசிய போர் பதற்றம் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதன் எதிரொலி. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. பல்வேறு பகுதிகளிலும் வாகன சோதனையை தீவிரப்படுத்திய போலீசார். போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க அதிபர் டிரம்பின் உயர்மட்ட குழு இன்று பாகிஸ்தான் பயணம். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தலைமையிலான குழு அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என அறிவிப்பு. பதற்றமான ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்த 8வது இந்திய கப்பல் கிரீன் ஆஷா 15,000 டன் சமையல் எரிவாயுடன் மும்பை துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் கடைசி பந்தில் த்ரில் வெற்றியை பதிவு செய்த லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். 181 ரன் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய லக்னோ அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் பங்கேற்பு. பொதுமக்களுடன் இணைந்து தீபம் ஏற்றி வழிபாடு. நடிகர் விஜயின் கடைசி படம் என கூறப்படும் ஜனநாயகன் படத்தின் சில காட்சிகள் இணையத்தில் லீக். வெளியான சில நிமிடங்களிலேயே படக்காட்சிகள் நீக்கப்பட்டு விட்டதாக தகவல்.